புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்துக்கு முன் பெய்த மழை தொடர்பாக பல்வேறு இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளன. இவற்றை பார்வையிட்டிருக்கிறார் உள்துறை அமைச்சரான அமைச்சர். அவற்றை கேட்போம், என்ன மாதிரி பாதிப்பு இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கு, உங்களுக்கு என்ன கணக்கு வந்திருக்கு சார்? இப்போ நிறைய இடங்களில் மரங்கள் விழுந்திருக்கு, நிறைய பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்கு. இன்றைக்கு இந்த பகுதிகள்லாம் இப்போ அந்த தண்ணீர் அப்புறப்படுத்துறதுக்கும் இன்னைக்கு தொடர்ந்து மழை பெய்ஞ்சிட்டு இருக்கிறதால அது ஒரு சவாலான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு கடல் உள்வாங்க மாட்டேது, தண்ணி உள்வாங்கல. மேற்கொண்டும் நம்முடைய தண்ணி தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால, தொடர்ந்து காத்து வீசிக்கிட்டு இருக்கிறதால இந்த அதை அப்புறப்படுத்துறதுலையோ அல்லது மற்ற மெஷர்ஸ் எடுக்கிறதுலையோ ஒரு சிறு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து துறையினுடைய அதிகாரிகள் இருந்து இன்னைக்கு அந்த வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தோம். இந்த வெங்கடா நகர், ரெயின்போ நகர் போன்ற கிருஷ்ணா நகர் போன்ற பகுதியில் தண்ணீர் தேங்கி நிற்குது. என்ன காரணமா இருக்குது? அதாவது பாத்தீங்கன்னா, இப்போ வெங்கடா நகர், கிருஷ்ணா நகர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு தாழ்வான பகுதி. அது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த முறை பார்க்கணும், ஒரு வரலாறு காணாத ஒரு மழை இங்க பெஞ்சிருக்கு. அதே மாதிரி புயலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா, தொடர்ந்து ரொம்ப நேரம் புயலுடைய தாக்கம் இருந்த ஒரு காரணத்தால இன்னைக்கு இந்த தண்ணி இவ்வளவு தூரம் இங்க நிக்கிற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப எல்லா பகுதியிலும் மின்சாரம் தடைபட்டு போயிருக்கு. இப்ப இந்த NDRF டீம் மத்திய அரசு மூலமா அனுப்பப்பட்டு இப்ப அவங்க எல்லாமே இன்றைக்கு களத்துல இருந்து எந்தெந்த பகுதியெல்லாம் வெள்ளம் சூழ்ந்திருக்கின்றதோ அந்த பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்றிட்டு இருக்காங்க. பாதுகாப்பாக இடத்தை தங்க வச்சு அவங்களுக்கு உணவு கொடுக்குற மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோக்கல் MLA மரியாதைக்குரிய ஜான்குமார் அவங்க இருக்காங்க. அவங்களும் அவங்களால முடிஞ்ச வேலைகளை அந்த மக்களுக்கு நேரடியாக சாப்பாடு கொடுக்கறதோ அல்ல பிரெட் கொடுக்கறதோ அல்லது அவங்களிருந்து பாதுகாப்பான இடத்துக்கு அப்புறப்படுத்துறதோ இது மாதிரி வேலையெல்லாம் தொடர்ந்து உயிரிழப்பு ஏதாவது ஏற்பட்டது தகவல்? ஒரு இரண்டு உயிரிழப்பு ஏற்படும். மேட்டுப்பாளையத்தில் ஒன்றும், ஜிஞ்சர் ஹோட்டல்கிட்ட ரெண்டு உயிரிழப்பு ஏற்பட்டதா இது வரைக்கும் தகவல் வந்திருக்கு. இன்னும் மேற்கொண்டு என்னென்ன உயிரிழப்புகளோ மற்ற ஏதோ அசம்பாவிதங்கள் இருக்கா அப்படின்றதெல்லாம் காவல்துறையின் மூலமா அந்த தகவல் அறிக்கையை கேட்டிருக்கிறோம். வெகு விரைவாக அந்த அறிக்கை வர இருக்குது. இப்போ மின்துறையுடைய அதிகாரிகள் பழிச்சு ஒரு மீட்டிங் ஒன்று இப்போ மின்துறை அலுவலகத்தில் நடத்தி அதன் மூலமா எந்தெந்த பகுதியெல்லாம் உடனே மின்சாரம் கொடுக்க முடியுமோ அந்தந்த பகுதியெல்லாம் மின்சாரம் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். நிறைய துணை மின் நிலையங்களில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியானது நிறைய ஃபுல்லா ஏறி இருக்கு. அதனால வெங்கடா நகர்ல இருக்கிற துணை மின் நிலையம் தான் புதுவை மாநிலத்து நகரத்துக்கு 80% மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முட்டிக்கால் வரைக்கும் அதுல தண்ணி அந்த துணை மின் நிலையத்தில் ஏறி இருக்கிறதால தண்ணீர் வடிஞ்ச பிறகுதான் அந்த நம்ம உங்களுக்கு மின் இணைப்பு கொடுக்க முடியும். அது மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதனால அதற்குரிய மேற்கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்கலாம் என்ற அதிகாரியுடைய ஆலோசனை கூட்டம் இருக்குது. மத்திய அரசுக்கு நம்ம என்ன உதவி கேட்டிருக்கோம், தகவல் தெரிவிச்சிருக்கோமா, எந்த மாதிரி உதவிகள் கேட்டிருக்கோம்? இப்ப நம்ம மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மழை பாதிப்பு எவ்வளவு பாதிப்பு இருக்குது, இப்ப இந்த பாதிப்புலாம் எவ்வளவு இருக்குது, இதை அசஸ் பண்ணி தான் நம்ம மத்திய அரசுக்கு தகவலா நம்ம அனுப்ப முடியும். ஏன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதால இப்ப இன்னைக்கு பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் அதற்கான ஆய்வு நடத்தி அனைத்து துறையிலிருந்து ரிப்போர்ட் கேட்டுட்டு இருக்காங்க. வெகு விரைவாக அது மத்திய அரசுக்கு சமர்ப்பித்து இடைக்கால நிவாரணமா மத்திய அரசிலிருந்து கேட்டு பெற்று நம்முடைய மக்களுக்குரிய நிவாரணங்களை செய்யறதுக்கும் மேற்கொண்டு அதன் பிறகு உரிய ஆவணங்கள் தயார் செய்து உரிய ஆய்வுகளை நடத்தி அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்து உரிய நிவாரணத்தை மத்திய அரசிடம் பெற்று இவற்றையெல்லாம் சரி செய்வதற்கு இந்த அரசு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து முயற்சிகளும் எடுக்க வேண்டும், இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று முதல்வர் அவர்கள் இன்றைக்கு அனைத்து துறைகளையும் அழைத்து பேசியிருக்கின்றார்கள். அதன்படி இன்றைக்கு அனைத்து வேலைகளும் இன்றைக்கு நடந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டுருக்கோம். இப்போ இந்த புயல் பாதிப்புக்கு எல்லா பள்ளிகளையும் திறக்க சொல்றோம், கல்லூரிகளுக்கு நிவாரணம் பண்ணியிருக்காங்க. அப்ப பள்ளிகள் திறப்பு, கல்லூரி திறப்பு எப்போது இருக்கும்? பள்ளிகள் திறப்பு, கல்லூரி திறப்பு மதியத்துக்கு பிறகு என்ன பண்ணலாம், எப்படி இந்த மழையினுடைய தாக்கம் எப்படி இருக்கு, பள்ளிகளுடைய நிலைமைகள்லாம் எப்படி இருக்கு, கல்லூரியுடைய நிலைமை எப்படி இருக்கு, அங்க பசங்க போய் படிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கா, இதெல்லாம் ஆய்வு செய்து அதன் பிறகு அது முடிவெடுத்து அரசின் மூலமாக அறிவிக்கப்படும்.